Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Moran. Happy birthday to you. Friends, thank you. இது வெறும் கனவுதானா? இன்னும் கொஞ்ச நாள்ல என் பர்த்டே வரப்போகுதுல. எனக்கு பர்த்டே பார்ட்டி நடக்க போகுது. இப்பவே எல்லார்கிட்டயும் சொன்னாதான் எல்லா ஏற்பாட்டையும் சரியா பண்ணுவாங்க. பிளான் இது அப்பா. ஆனா நீங்க அதுக்கு எல்லாம் என்ன பண்றீங்க? ஒண்ணுலையே. ஆமா ஒண்ணுல. நாங்க என்ன பிளான் பண்றோம்னா அது ஒரு சர்ப்ரைஸ் தான. ஒரு குவிஸ் பண்ண போறோம். எப்படி? அது என்னோட பர்த்டே வருதுல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுதுல்ல. ஆனா அதுக்காக கவலைப்படாதீங்க. நீங்க அதுக்காக எதுவும் பண்ணணும்ங்கிற அவசியம் இல்ல. அப்படியா? நிஜமாவா? போடு. என்ன சொன்ன? நிஜமாவா சொல்றீங்க? நீ சொன்னது தானே திரும்ப சொன்னா. ஆமா நானும் அதுதான் சொன்னேன். சரி நான் கிளம்புறேன். டாடா. ஏய் இருங்கப்பா. நீங்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதோட இது என் பர்த்டே. இத பத்தி கவலைப்படாத. நாங்க தான் எதுக்குடா அடிச்ச? ஐம் சாரி. நீலாம் வெச்சிக்கிட்டு. ஆனா டிகியோட பர்த்டே அன்னைக்கு அவருக்கு நிறைய gift எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கல்ல. சரி அதுக்கு என்ன இப்போ? சிக்கி நம்ம ஃப்ரெண்ட் தானே. அவன் கூட ஏன் முன்னாடி கம்பேர் பண்ணிக்கிற? என்ன? நீங்கலாம் ரொம்ப மோசமானவங்க. பப்ளு அதுக்கிட்ட இந்த மாதிரிலாம் நீ பேசிருக்கவே கூடாது. அது எனக்கு அவ்வளவுதான் தெரியும். நீ வேணா வேற ஏதாவது சொல்லிக்கோங்க. எல்லாமே போச்சு. நான் எதிர்பார்த்தது எதுவுமே உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. டிராக்கர் ஆன் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இது வெறும் ஒரு அணில் தானே. இருந்தாலும் இந்த டிவைஸ் ஒர்க் ஆகுதுன்னு இப்பதான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதை விட பெருசாக்கிடுவோம். அவ்வளவுதான்டா, தோன்ற வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த கரடிகளை பிடிக்கிறது ஈஸி தான். இந்த சென்சார் இருக்கிறதோட ஒரு டிரான்குலைசர் கன்னும் இருக்குதுன்னா நாம போட்ட இந்த பிளான் கண்டிப்பா சொதப்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாரனோட பார்ட்டி பயங்கரமா இருக்க போதுடா. அதனால நாம அவனுக்கு நல்ல கிஃப்டா கொடுக்கணும்பா. வரேன்டா. நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போற? நான் வேணா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நான் உங்களுக்கு எதிரி. டேய் தம்பி, ஏதாவது சத்தம் கேட்டுச்சு? என்னதுடா? ஒண்ணும் இல்லடா, ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. எனக்கு டயர்டா இருக்குடா. முதல்ல கிஃப்ட் கண்டுபிடிப்போம் வா. சரி, கிஃப்டா? என்ன தருது? அடடா, எவ்வளவு பெரிய பாயிண்ட் கான். வாரனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் கிஃப்ட் தான் வேணும். ஹனி கொஞ்சம் கவனமா இருடா. ஏன் புத்தி உனக்கு இப்படி போகுது? இல்ல, காப்பாத்துங்க. என்ன இது போதுமா உங்களுக்கு? ஆனா இன்னும் இருக்கு. இப்போ நாம வாரனுக்கு என்ன தரலாம்? என்ன இது? ஜஸ்ட் மிஸ்ரா அப்பா. இது வெக்கோட வேலையா தான் இருக்கும். ஓ, எவ்வளவு பெரிய குழி. காப்பாத்து. என்ன இவ்வளவு தேடிகளா? டேய் தம்பி, இங்க வராதடா. இங்க ஒரு பள்ளம் இருக்கு. என்னடா சொன்ன? ஐயோ, இங்க இருந்து போடா. நான் ஒருத்தரை புடிச்சிட்டேன். அது நம்ம லாகரிக்காச்சே. கரடிங்க இருக்கிற இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். நாம எதுக்காக அதை கண்டுக்கணும்? இல்ல நான் போய் அவங்கள வார்ன் பண்ணணும். நம்ம பப்ளு எப்படி இந்த குழிக்குள்ள விழுந்தான்? என்னடா நடக்குதுங்க? அவங்க பிடிக்காதுதான். ஆனா லாகரிக் பண்றது தப்பு. நான் விட மாட்டேன் இத. எனக்கு நீ எட்டலடா. பப்ளு, லாகரிக் இங்க தான் வந்துட்டு இருக்கான். சீக்கிரமா மேல வா. என்ன அவன் வந்துட்டு இருக்கான்? என்ன அவன் வரானோ? என்ன பண்றது? டேய் அண்ணா யோசிடா. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் யோசிக்கிறேன். ஏய்
ஏய் டப்ளூ சீக்கிரமா வா வந்து ஹெல்ப் பண்ணு பப்ளு கீழே விழ போறான் சீக்கிரமா தூக்கு அண்ணா வாரன் ஆயிட குடுப்பியா இப்போ வசமா சிக்கினியாடா நீ இதுக்கு மேல உன்னால என்னடா பண்ண முடியும் இதோட இன்னொரு விஷயம் தெரியுமாடா நான் மரத்தை கூறு போடுறதை இனிமே யாராலையும் தடுக்க முடியாது என்னது நம்ம ஆயுதத்தை கொண்டு வர்றதுக்கு மறந்துட்டோமே இந்த இருடா இப்ப வந்துடுறேன் இப்ப என்ன பண்றது இதுக்குள்ள இருக்கிறது ரொம்ப கடுப்பா இருக்கு டேய் என்னடா சொன்னேப்பா என்ன எல்லாத்தையும் பார்த்து பயப்படுற எதுக்காக இப்ப நீ அழுதுகிட்டு இருக்க என்ன பிடி என்ன மேல தூக்கு அவனுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பாரு அதை விட்டுட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுகாத உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கோ அதாவது இருக்கு ஏய் அருமையா வேலை செய்யற இப்ப அத அப்படியே கீழே போடு அண்ணா என் கைய வந்து பிடிடா சரிடா தம்பி என்ன கொஞ்சம் தான் கொஞ்சம் உன் கையை எட்டி பிடி நான் வந்துட்டேன் மிஸ் பண்ணிக்கலாம் ஏடா டப்ளூ அப்பாடா சூப்பர் உண்மையிலே இது ஒரு அட்டகாசமான மயக்க மருந்து கண்டுதான் அடே நீ எங்கடா ஓடுற சாரிடா அண்ணா இதை விட்டா வேற வழி இல்ல நானும் தாக்கப்பட்ட அப்புறம் உன்னை யாரு தூக்கிட்டு போவோம் ஐயோ டப்ளூ அங்க பாரு ஓடிடுங்க ஓடுங்க ஓடுங்க நிக்காதீங்க நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் அப்பாடா இதுக்கு பேசாம நானே அடிபட்டிருக்கலாம் அண்ணனாச்சும் தூக்கிட்டு வேகமா வந்திருப்பான் டப்ளூ தேனிக்குட்டில கல் அடிச்சது நான் தான் அச்சச்சோ காப்பாத்து வருண் இது எல்லாமே உன்னோட தப்புதான் என்னது ஏன் தப்பா என் பர்த்டே கண்டுக்காம விட்டீங்கல்ல உங்களுக்கு இது தேவைதான்டா அது ஒண்ணும் உண்மை கிடையாது வருண் இப்ப என்ன தப்பிக்க போய் சொல்றியா வருண் டேய் என்ன விடுடா விடு நான் என்ன சொன்னேன் நாங்க இந்த மாதிரி சொன்னது சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நீ பொய் சொல்ற நீ பொய் சொல்றதை இத்தோட நிப்பாட்டிக்க உண்மையதான்டா நான் சொல்றேன் உனக்கு பரிசா நான் இதை கொடுக்கலான்னு இருந்தேன் வருணுக்கு இது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன தைரியம் அவங்களுக்கு என்னைய இப்படி ஓட விட்டாங்க உன்னை சர்ப்ரைஸ் பண்ணதான் பார்த்தேன் வருண் நாங்க பார்ட்டி வேற பிளான் பண்ணி வச்சிருந்தோம் அண்ணா எங்களை மன்னிச்சிடு இப்போ சிக்கனீங்களாடா சாரிடா அண்ணா இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே அண்ணனுக்கு ஞாபகம் வரக்கூடாது வாரன் உனக்கு ஒண்ணும் ஆகலையே இது எல்லாமே அவன் தோண்டி வச்ச குழியா தான் இருக்கும் ஆனா என்ன இத்தனை தோண்டி இருக்கும் அடே லாகர் விக்கு டப்ளூ உன் காதை காட்டு டப்ளூ டப்ளூ ஏய் நாம தோண்டி வச்ச குழியில அந்த இன்னொரு கரடியும் உள்ள விழுந்துருச்சு போலியே ஐயோ டப்ளூ விக்கு வந்துட்டான் ஹாய்டா குண்டு பையா கீழே எப்படி இதெல்லாம் ஜாலியா இருக்கியாடா என்னடா இது லாகர் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்யா வாரன் ஓ நம்ம போலாம் ஒரே கரடி திமிரு பிடிச்சவங்களா உன்ன சும்மா விட மாட்டான்டா இந்த பார்ட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குன்னு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் இருக்கட்டும் இது எங்க கடமை தானே உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க நான் பண்ண முட்டாள்தனத்தினால தான் அந்த வெக்கு கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அழுகாத இது
உண்மையா சொல்ல போனா எங்களை கடைசியில காப்பாத்தினதே நீ தானே, அதனால உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா பப்ளு கொஞ்சம் அப்படி இல்லையே. அவன் இந்த பார்ட்டி மிஸ் பண்ணணும்னு நினைச்சா ரொம்ப வருத்தப்படுவான். அடே எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைங்கடா.